என்னாச்சு பவி? எதுக்கு இப்படி ஓடி வர? என்னாச்சு மாமா? பாட்டியோட பிரச்சனையெல்லாம் சரி பண்றேன்னு சொன்னீங்கல்ல, சரியாயிடுச்சா? அதுக்காகவா இப்படி ஓடி வந்த? ஆமா. அதெல்லாம் நான் பேங்க் போய் பேசிட்டு வந்துட்டேன். எல்லாம் சரியாயிடும். ஆகிடுமா? அப்ப இன்னும் சரியாகலையா மாமா? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இவ்வளவு பதற? பாட்டி மேல உனக்கு அவ்வளவு பாசமா? பாட்டி என் மேல பாசமா இருக்காங்கல்ல, அதே மாதிரி தானே நானும் இருக்கணும். சின்ன பொண்ணு, உனக்கு புரியறது கூட இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு புரியல. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டேன். கம்பெனி விஷயத்துல பாட்டி ஃபீல் பண்ற மாதிரி எதுவும் நடக்காது. போதுமா? அப்புறம் நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நீங்க குடிச்சிட்டே இருக்கீங்கன்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இனிமேல் நீங்க குடிக்காம இருக்கீங்களா? இத நீ உன் பாட்டிக்காக கேக்குறியா இல்ல உனக்காக கேக்குறியா? எனக்கும் தான். நீங்க அப்படி குடிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் கேக்குறேன். சரி, பார்க்கலாம். கண்டிப்பா மாறுவேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் உங்களை விட்டு போவேன். என்ன நீ என்னைய பிளாக்மெயில் பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். நீங்க முதல்ல மாறுவேன்னு சொல்லுங்க மாமா. சரி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சீக்கிரமாவே மாறுறேன். அதுக்காக உடனே எல்லாம் மாறணும்னு சொல்லக்கூடாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, ஓகே. நீங்க கேக்குற டைமை நான் தரேன், நான் கேக்குறத நீங்க தரணும். டீலா? டீல். தேங்க்யூ மாமா. என்ன மேடம் இது? செக்கையும் கொடுத்துட்டு அதை பேங்க்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கிருஷ்ணா, என்ன சொல்றாரு இவரு? ஆமாம்மா, பேங்க்ல இருந்து செக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லைனா இந்நேரம் அமௌண்ட் பாஸ் ஆகிருக்கும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். என்னத்த எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி நீங்க சொல்லாம பேங்க்ல செக்க ஹோல்ட் பண்ணுவாங்க? இன்னைக்குள்ள சாருக்கு பணத்தை கொடுத்தாகணுமா? இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மேடம், கிருஷ்ணா சார் எனக்கு நல்ல பழக்கம் தான். அதனால தான் இந்த விஷயத்தை டீசெண்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க செக்கையும் கொடுத்துட்டு அதை நிறுத்தி வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் நினைச்சேன்னா கிருஷ்ணா மேல லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியும், தெரியுமா? எங்களாலையும் முடியும் சார். லீகலா ஆக்ஷன் எடுப்பேன்னு தானே சொன்னீங்க. நாங்க நினைச்சாலும் அது முடியும் சார். டே வேணு, என்னடா பேசுற நீ? இவரு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு தெரியுமா உனக்கு? அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, டாக்குமெண்ட் சொல்லலையே. வேணு, என்ன பேசுற நீ? நான் தான் அத்தை செக்கை நிறுத்தி வைக்க சொன்னேன். ஏய், நீ எதுக்கு நிறுத்தி வைக்க சொன்ன? அறிவில்லை உனக்கு? அறிவு இருக்கிறதுனால தான் மாமா இப்படி செஞ்சேன். இவர்கிட்ட கடன் வாங்கினதா காட்டியிருக்காரு, அது ஒரு ஃபேக் கம்பெனி. இத பாருங்க. என்னங்க வாங்காத கடனை வாங்கினதா சொல்லி அத்தை கிட்ட இருந்து 7 கோடி ரூபாய் காசை வாங்கியிருக்கீங்க. நியாயப்படி பார்த்தா நாங்க தான் உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? இல்லைம்மா, அது சார் தான் காசு கொடுத்தாரு. அப்படி கொடுத்திருந்தா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்திருக்கணுமே மாமா. பேங்க்ல போய் விசாரிச்சாதானே எல்லா உண்மையும் தெரியுது. டேய், நீ பாட்டுக்கு தண்ணியை போட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காத. சரிக்கா, நான் போதையில சொல்றதாவே இருக்கட்டும். டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா தானே சொல்லுது. தம்பி, எனக்கு என்னமோ
ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. எங்க ஆடிட்டர் சைடில் தான் மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்படியா? ஆமா, நான் கிருஷ்ணாவுக்கு பணம் கொடுத்தது உண்மை. ஆனா கம்பெனி நேம்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் உடனே பேசி அதை கரெக்ட் பண்ணி என்னோட கரண்ட் கம்பெனி டாக்குமெண்ட்ஸை நான் உங்களுக்கு ஃபார்வர்டு பண்றேன். தாராளமா பண்ணுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்க இது வரைக்கும் கம்பெனிக்காக வாங்கின கடன் எல்லாமே ப்ராப்பரான முறையில ப்ராப்பரான பேங்க்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். அதை தாண்டி மாமா உங்ககிட்ட பர்சனலா 7 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அது கம்பெனி அக்கௌண்ட்ல வராது. நான் இங்க லீகல் டீமையும் போலீஸையும் உடனே வர சொல்லியிருக்கேன். எதுக்கும் நீங்க அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. ஐயோ தம்பி, அதெல்லாம் எதுக்கு தம்பி? முதல்ல நான் என் ஆடிட்டர்கிட்ட பேசிடுறேன். இல்ல சார், இருங்க இருங்க இருங்க. நான் எங்கள் சைடில் பேசி ஒரு கிளாரிஃபிகேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். இல்லைன்னா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் வரேன் தம்பி. மேடம் நான் வரேன். மேடம் வரேங்க. கிருஷ்ணா நான் வரேன். அம்மா. நீ எதுவும் பேசாத. வேணு, ஆடிட்டரையும் பேங்க் மேனேஜரையும் வந்து பார்க்க சொல்லு. சரிங்க சார். இந்த பாவி சாக்லேட்டு. இல்ல எனக்கு வேண்டாம். அதிசயமா இருக்கு. உனக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமே. இந்தா, இது எங்க சித்தப்பா கடையோடதா. வாங்கிக்கோ. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அர்ஜுன் ஏதாவது சொல்லிட்டானா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னாச்சு? உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா விடு. அது வந்து மனோ தம்பி. வாங்க தாத்தா. சித்தப்பா எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? ஆமா, இது யாரு? இது என் ஃப்ரெண்டு பவித்ரா. பவித்ரா? பேர் ரொம்ப அழகா இருக்கு. பவித்ரா, இவரு தான் கந்தசாமி தாத்தா. எங்க சித்தப்பா கடையில வேலை செய்யறாரு. பவித்ரா, ஏன் சாக்லேட்டை கையிலே வச்சிருக்க? பிரிச்சு சாப்பிட வேண்டியதானம்மா. குடு, தாத்தா பிரிச்சு தாரேன். இந்தா சாப்பிடுமா. வேணா தாத்தா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நீ சாப்பிடல, தாத்தா புடுங்கி சாப்பிட்டுருவேன். குடு. வயசாயிடுச்சு, இப்படி சாக்லேட்டை புடிங்கி சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு சுகர் தான் வரப்போகுது. பாப்பா, அதெல்லாம் ஏற்கனவே வந்தாச்சுமா. உனக்கு நான் வேற சாக்லேட் வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். இனி யாரை நம்புறது? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேடம் நீங்க போய் கண் கலங்கிட்டு? பவானி செஞ்ச துரோகத்தையே என்னால ஏத்துக்க முடியல. ஆனா கிருஷ்ணாவும் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேருமே ஒதுங்கினதுக்கு அப்புறம் கிருஷ்ணா சார் மட்டுமே மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அதான் மேடம் இன்னைக்கு பிரச்சனை ஆயிருக்கு. அவனால இது முடியாதுன்னு தெரியும். ஆனா கத்துக்குவான்னு நினைச்சேன். அவன் இப்படி தப்பு செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல அவன் மனைவி சரிதாவும் அவனை சரியான வழியில கொண்டு போகல. ஒட்டு மொத்தமா எல்லாமே இப்போ இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாக்குறப்போ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாமான்னு தோணுது. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க, பவானி மாதிரியே இனி என் பேத்தி தான் என்னுடைய அதிர்ஷ்டம் சொன்னீங்கல்ல. எனக்கு என்னவோ அந்த பொண்ணால
இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு தோணுது மேடம். அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த செக் விஷயத்துல கிருஷ்ணா சாருக்கு வெளியிலேருந்து யாரோ சப்போர்ட் பண்ணிருக்கணும். அவர் இத தனியா செய்ய வாய்ப்பு இல்லை மேடம். அது யாரு என்னன்னு தெரிஞ்சாதான் மேடம் நம்மளால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க வரோம் மேடம். நான் வரேன் மேடம். ஏய், என்னாச்சு ஜோதி? எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வர? எல்லாம் போச்சு அண்ணி. நம்ம எல்லாரும் கூண்டோட அம்மா கிட்ட மாட்ட போறோம். போச்சு. முதல்ல என்ன விஷயம் தெளிவா சொல்லு ஜோதி. அம்மாக்கு இதெல்லாம் அண்ணன் மட்டும் செய்யல, பின்னால இருந்து யாரோ சொல்லி கொடுத்துதான் செஞ்சோட சந்தேகம் வந்துச்சு. அம்மாவே சும்மாதான் இருந்தாங்க. இந்த ஆடிட் ரூம் மேனேஜர் வந்தான் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு குழப்பி விட்டாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. ஏற்கனவே செக் மேட்டர்ல நான் போய் சொல்லிட்டேன்னு அம்மா என் பேர்ல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதெல்லாம் காயத்ரி சித்தி சொல்லிதான் நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். ஐயோ ஏங்க, எதுக்கு அதுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அத்தைக்கு சந்தேகம் தானே வந்திருக்கு. ஏய், அதுவே பெரிய பிரச்சனை தாண்டி. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். இப்படி பயந்து பயந்து தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. நீ இப்படி பேசிட்டே இரு. மொத்தமா இந்த வீட்டை விட்டு அம்மா நாளைக்கு நம்மள விரட்ட போறாங்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிற வழியை பாருங்களேன். ஏற்கனவே அம்மா கோவத்துல இருக்காங்க. இப்ப காயத்ரி சித்தி சொல்லிதான் இதெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மள அடியோட வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்காது. புரியுது ஜோதி. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? ஏய் ஜோதி, பேசாம நீயே பழிய ஏத்துக்கோ. என்னது, நானா? பின்ன உனக்கும் தானே இதுல லாபம். அப்புறம் என்ன, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்துதான் இவர் செஞ்சாருன்னு பழிய ஏத்துக்கோ. அத்தையும் நீன்றதுனால பெருசா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா நீ? நான் போய் எப்படி? அதெல்லாம் என்னால முடியாது. வேணா அண்ணனை ஏத்துக்க சொல்லுங்க, அதான் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கும். ரொம்ப தெளிவுதாமா நீ. சரி, நீங்களே இதெல்லாம் பண்ணது நான் தானே அத்தை கிட்ட சொல்லிடுங்க. ஏய், என்னடி பேசுற நீ? என்ன இப்படி ஆள் ஆளுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? காயத்ரி அத்தைக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னா இது எல்லாமே நீங்க தான் பண்ணதா இருக்கணும். அதனால அத்தைய பார்த்து இது எல்லாமே நானா செஞ்ச தப்பு, இதை யாருமே எனக்கு சொல்லி கொடுத்து செய்யல அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருங்க. யோசிக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீங்க மூத்த புள்ள. நீங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அத்தை உங்களை வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க போய் பேசிதான் இதை சரி பண்ண முடியும். ஆமாண்ண, அண்ணி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. நீ போய் அம்மா கிட்ட பேசிடுன. சரி, நானே போய் அம்மா கிட்ட பேசுறேன். மனு, பவி அங்க இருக்காளா? ஆமா பாட்டி. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறியா? பவி, உங்க பாட்டி லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க பாட்டி. ஏன் பவி, மனோ கூட விளையாட போறேன்னுட்டு என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? சரி, நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரி பாட்டி. பாட்டியே, என்னை இங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்களாம். அப்படியா? பவித்ரா பாட்டி செல்லம்மா? ஆமா, யார் உன் பாட்டி? ஏன் பாட்டியா? அவங்க பேரு சொல்ல மாட்டேன். நீங்க என் சாக்லேட்டை புடுங்கி சாப்பிட்டீங்கல்ல? சரி, சொல்லாத. பாட்டி இங்க தானே வராங்க, அவங்களையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, அப்படியா? கேக்குது தம்பி, கேக்குது. சொல்லுங்க தம்பி. ஓ,
அப்படியா? சரி, நான் வந்துடுறேன். இப்பவே வரேன். மனோ, உன் சித்தப்பா மார்க்கெட்டுக்கு கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்க. பவித்ரா, வரேன். ம். வா பவி போலாம். நான் போயிட்டு வரேன். ம். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்மா. அவ இங்கதான் இருப்பா. உனக்கு என்ன வேணுமோ பேசிட்டு போ. ப்ளீஸ்மா, நான் ஏன் இப்படிலாம் பண்ணனே? உங்ககிட்ட தனியாக பேசணும்மா. பாட்டி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் கீழே போய் படிக்கிறேன். அம்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னை மன்னிச்சிருமா. அம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. உன்கிட்ட பேச இனி என்னடா இருக்கு? எனக்கே தெரியாம நீ இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட எதுக்கு பேசணும்? உங்கள் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனால் என் நிலைமையை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைம்மா. நான் புரிஞ்சுக்கலையா? பொறுப்பு மொத்தத்தையும் உன்கிட்ட கொடுத்ததுக்கு நீ ரொம்ப பெரிய நன்றி கடன் செலுத்திட்ட. இதுக்கு மேலேயும் உன்னை புரிஞ்சுக்க என்ன இருக்கு சொல்லு? அன்னைக்கு 3 கோடி தானே கடன் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு இந்த 7 கோடிய என்கிட்ட இருந்து வாங்க யாரையோ கூட்டிட்டு வந்து என்னை ஏமாத்தின? ஏன் அமைதியா இருக்க? அப்ப இந்த 7 கோடியும் உனக்கு தானே? அதை என்கிட்ட கேட்டிருக்கலாமே. எதுக்கு என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச? சொல்லுடா. சத்தியமா நான் ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. எனக்கு இருந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த பணம் தேவைப்பட்டதுமா. வேண்டா கிருஷ்ணா, திரும்ப திரும்ப ஓ அம்மாவை ஏமாத்த நினைக்காத. தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்கம்மா. நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே இந்த நிர்வாகத்துல எனக்கு பெரிய திறமை இல்லைம்மா. ஏதோ நீங்க சொல்ற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லா முடிவும் நானே எடுக்கணுன்றப்ப சத்தியமா எனக்கு வரலம்மா. என் தப்புனால கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. கடன் மேல கடன் ஆயிடுச்சு. அப்ப அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கினேன். இப்படி வாங்கி வாங்கி கம்பெனியை விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சுமா. மற்றபடி உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னோ உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இதெல்லாம் என்னுடைய தப்பு மட்டும்தாம்மா. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். இது எல்லாமே நீயா செஞ்சியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து செஞ்சியா? இப்போவும் நீ எனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் கிருஷ்ணா. சொல்லு, வேற யாராவது உன்னை இப்படி செய்ய சொன்னாங்களா? இல்ல யார்கிட்டயாவது இந்த பணத்தை கொடுத்திருக்கியா? கண்டிப்பா நீ இதை தனியா செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சொல்லு, யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? இல்லைம்மா, யாரும் சொல்லி கொடுத்து நான் பண்ணலை. என் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தா போதும்னு நானே தாம்மா இப்படி பண்ணேன். நீ என்ன சொன்னாலும் இதுக்கு மேல உன்னை எப்படி நம்புறதுனே எனக்கு தெரியல.
நீ போ. இனி என்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசாத, என்னை விட்டுடு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. மொத்தமா சொதப்பிட்டீங்களே. நாங்க என்ன மஞ்சு பண்ணோம்? அத்தை கடைசி நேரத்துல முடிவை மாத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப கூட இதுல எங்க பின்னாடி இருக்கிறது சித்தி தானு அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு மொத்த பழியையும் அண்ணனே ஏத்துக்கிட்டாரு. கேட்டியாக்கா என்ன சொன்னாங்கன்னு? இவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி உன்னை காப்பாத்துன மாதிரி பேசுறாங்க. மஞ்சு, அப்படி இல்ல. அண்ணன் மனசு வருத்தப்பட்டு தான் சித்தியை எப்படி பாக்குறதுன்னு தெரியாம எங்க கூட வரல. என்னைக்குமே அத்தை தான் எங்களை காப்பாத்திருக்காங்கன்றத நாங்க நம்புறோம் மஞ்சு. இப்போ எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு? கூலா ஹேண்டில் பண்ணுங்க. இவ்ளோ நடந்திருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கா இவ்வளவு சீரியஸ் ஆவறது? அட்வான்ஸ் மேட்டர்ல சொதப்பிரிச்சு வேற ஒரு ஐடியா ரெடி பண்ணி நமக்கு தேவையானதை நடத்திட்டா போச்சு. அதுவும் இல்லாம இது ஒரு சாதாரண விஷயம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டத்துல போற கம்பெனியை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? இது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கேனா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அட்வான்ஸா திருப்பி வாங்க ஐடியா கொடுக்க தெரிஞ்சது இல்ல? அது வாங்குறதுக்கு ப்ராப்பரான கம்பெனி யூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு? இல்ல மேடம். பேசாதீங்க. என்ன சுத்தி வெறும் முட்டாளுங்களா இருக்கீங்க. உங்களை எல்லாம் வச்சிட்டு இருந்தா நான் என்னைக்குமே ரமா கிட்ட தோத்துதான் போகணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. சொல்றல போங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், நீங்க கூல் டவுன் ஆகுங்க மேடம். நான் கிளம்புறேன். உங்களையும் தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கீங்க. நான் எழுதி தரேன். காலம் பூரா உங்க வாழ்க்கை மாற போறதே இல்ல. போங்க இங்க இருந்து. அக்கா சொல்றாங்கல்ல, கிளம்புங்க, அப்புறமா பேசிக்கலாம். வரோம் சித்தி. நீ என்னக்கா ரமாதேவி மேல உள்ள கோவத்தை இவங்க மேல காட்டிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற மஞ்சு? ரமா கிட்ட தோத்து போறேன்னு நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. அதுக்குன்னு சர்க்குணம் சார் மேல ஃபைல தூக்கி அடிக்கிறது ரொம்ப தப்புக்கா. அக்கா, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க மேல கோவப்படுறதை விட நமக்கு எதிரா இருக்கிற ரமாதேவி பத்தி தானே யோசிக்கணும். வேணுவால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்படின்னா நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் வேணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு சரி பண்ணாதான் நம்மால ரமாவுடைய கம்பெனிய எழுதி வாங்க முடியும். இப்போ ரமாவுக்கும் நமக்கும் நடுவுல தடையா இருக்கிறது எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்க்கா. ஐயா பாரதி, நீ இருக்கியா இல்லையா? என்னாச்சுப்பா உனக்கு? இது எதை பத்தியும் எனக்கு தெரியலையப்பா. உன்னை பத்தி விசாரிச்சப்போ நீ இறந்திருக்கலான்னு சொல்றாங்களே தவிர தெளிவா எந்த தகவலும் இல்லையப்பா. ஆனா உனக்கும் பவானிக்கும் ஒரு பொண்ணு பிறந்ததா சொன்னாங்க. அவ எங்க இருக்கான்னு கூட என்கிட்ட சொல்லலையப்பா. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு சின்ன பாப்பாவை பார்த்தேன். அவளை பார்க்கறப்போ உன் பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கான்னு எனக்கு ஒரு நினப்பு பாரதி. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்பா. என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்ணை நான் பார்க்கணும்பா.
அதுக்கான சந்தர்ப்பத்தை மட்டும் நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பா. அது போதுப்பா எனக்கு. ஐயோ பாரதி, என்னப்பா அது? ஐயோ எங்க தாத்தா கிளம்பிட்டீங்க? என் பையன் போட்டோ உடைஞ்சு போச்சுப்பா. அதை சரி பண்றதுக்காக கடைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா சித்தப்பா உங்களை அவசரமா வர சொன்னாரு. சித்தப்பா அவசரமா வர சொன்னாரா? எதுக்குப்பா? மல்லிகை சாமான் டெலிவரி பண்ணணும்னு சொன்னாரு தாத்தா. ஓ அப்படியா? வேணும்னா அந்த போட்டோவை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வேணா சரி பண்ணி கொண்டு வரோம். நீங்க போய் வேலைய பாருங்க. சின்ன பிள்ளைங்க நீங்க, உங்களுக்கு எதுக்குமா அந்த சிரமம்லாம்? நாங்க சும்மா தானே இருக்கோம், அப்புறம் என்ன? கொடுங்க தாத்தா, இது நாங்க பாத்துக்கிறோம். சரி இந்தம்மா. ம். இந்தம்மா போட்டோ சரி பண்றதுக்கு காசு. யார் பெத்த பிள்ளையோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்குது. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். வாங்க, என்ன வேணும்? இந்த போட்டோல கண்ணாடி உடைஞ்சு போச்சு, அத கொஞ்சம் மாத்தி கொடுக்கணும். அப்படியா பாப்பா? மாத்திரலாம் கூட. சரி வெயிட் பண்ணுங்க, நான் வேற கண்ணாடி போட்டு தரேன். சரி பவி, அவங்க போட்டு தர வரைக்கும் என்ன பண்றது? ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? வேணாம் மனு. எனக்கு வேணும். வா பவி வா. வாங்க, கண்ணாடி போட்டாச்சு, இந்தாங்க. ஓகே அங்கிள், இதாங்க காசு. இரு இரு மனு, முதல்ல அவரு கரெக்டா போட்டிருக்காரான்னு நம்ம பார்க்கணும்ல. பரவாயில்லையே, பாப்பா நல்ல விவரமா இருக்கீங்க. இந்தாங்க பாருங்க. இந்தா. அச்சச்சோ. பார்த்து. தேங்க்ஸ் பாப்பா. கரெக்டா இருக்கு அங்கிள். ரெடி ஆயிடுச்சா? பவி, நான் பார்த்துட்டேன், கரெக்டா இருக்கு. எதுக்கும் பாப்பா ஒரு டைம் பார்த்துக்கிட்டோம். மனோ பார்த்துட்டால, அதுவே எனக்கு போதும். ஐஸ்கிரீம் தாத்தா. அந்த வரமா. இந்தாங்க தாத்தா, போட்டோவை ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நன்றிமா. பவி வா போய் விளையாடலாம்.
மஞ்சு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? நம்ம வேணு இங்க தானே இருக்கிறாருன்னு சொன்னேன். அவரை பார்க்கதான். நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். நீ பேச போறியா? நம்மளோட பிளான் எப்படி வேணுக்கு தெரிஞ்சதுன்னு போட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் தெளிவா சொல்லணுமா? ஹாய். யார் நீங்க? மஞ்சுங்க, உங்க காயத்ரி அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட ரிலேஷன். ஆ ஆ, ஆ. சரி 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 சரி. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? பாருக்கு எதுக்காக வருவாங்க? குடிக்கிறதுக்கு தான். சரி, நீங்க? நான் குடிக்கலாம் வரலைங்க, சும்மா என் ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் வந்தேன். போகும்போது நீங்க இருக்கிறத பார்த்தேன். உட்காரலாமா? ம், உட்காருங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க வேணாம். முன்னாடி உங்களுக்கு இந்த குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல தானே? இல்ல, உங்க நிச்சயத்தப்ப பார்த்தேன், ஆளே வேற மாதிரி இருந்தீங்க. இப்போ கேவலமாயிட்டானா? சேச்சே, அப்படி இல்ல. பவானியால தானே நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு வருத்தப்பட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் விதி, அப்படிதான் இருக்கும். சரி விடுங்க. அந்த பவானிக்கு உங்களை மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல. தயவு செஞ்சு அந்த டாபிக்கை கொஞ்சம் எடுக்காம இருக்கீங்களா? அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் அதை பத்தி பேசல. ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். பவானியோட பொண்ணு பவித்ரா உங்க வீட்ல தான் இருக்காளாமே? ஆமா. பாத்துங்க, அவளும் அவங்க அம்மா மாதிரியே ஏதாவது பண்ணிட போறா. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. அவ அம்மாவை உங்க அத்தையே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அவ இந்த வீட்டு மேல என்ன அக்கறையா இருந்துற போறா? பவித்ரா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டா? இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா அவ இந்த வீட்டுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கா போல இருக்கு. அதான் என்னன்னு கேக்குறேன். இன்னொரு ரவுண்ட் போறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். சொல்லுங்க மேடம். ஒன் மோர். ஓகே. என்ன பாக்குற? இந்த சரக்க கொடுத்து விஷயத்தை வாங்குறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த செக் விஷயத்துல என் மாமா தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லி இருந்தாலும், அதை என் அத்தைய நம்பி இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீயும் உங்க அக்கா காயத்ரியும் இருக்கீங்கன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்னது? நாங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாரு, நான் போதையில தான் இருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனாலும் தெளிவா தான் இருக்கேன். இன்னொரு முறை இந்த மாதிரி ஐடியாவோட வந்துடாத. போயிடு. போன்னு சொல்றல. சரி விடு. இங்க நடந்தது எதுவும் அக்காக்கு தெரிய வேணாம். வா போலாம். நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? என்ன?
வேணு மாமா இருக்காருல்ல, அவரை மஞ்சுவை பலார்னு அடிச்சிட்டாரு. வேணு எதுக்கு மஞ்சு அடிக்கணும்? மஞ்சு அவர்கிட்ட பேச போனா அதான் அடிச்சிட்டாரு. மஞ்சு எதுக்கு வேணுகிட்ட பேச போகணும்? செக் மேட்டர்ல போய் சொன்னது வேணு மாமாக்கு எப்படி தெரியும்னு கேட்க போயிருந்தா. அதானே பார்த்தேன். சும்மாவே இருக்க முடியாதுல்ல உங்களால? இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. அப்படி என்ன உன் அம்மாவோட காயத்ரி அத்தை உனக்கு முக்கியமாயிட்டாங்க? நீ அவங்க பக்கமே நிற்கிற. எங்க சித்தி இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கிற மாதிரி தெரியல. ஆனா அம்மா நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த பவித்ராவை வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இது தப்பு தானே? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு அக்கறை காட்டுறாங்க. அதுல என்ன இருக்கு? அதே மாதிரி காயத்ரி சித்தியும் பையனும் பொண்ணும் இல்லாததுனால நம்ம மேல அக்கறை காட்டுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா பவித்ரா மேல பாசம் காட்டுறது சரினா, சித்தி நமக்காக யோசிக்கிறதும் சரிதான். அதெல்லாம் விடுங்க. வேணு மாமாக்கும் மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த விபரீத ஆசை உனக்கு? மஞ்சுவும் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா நமக்கும் நல்லது தானே? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. வேணுக்கும் மஞ்சுக்கும் செட் ஆகிறது சந்தேகம்தான். நீங்க உங்க வாயை வைக்காதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியே எங்கேயும் உளறி வச்சிடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். என்னங்க என்னங்க இது புது பழக்கம்? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னை மன்னிச்சிடு சரிதா, என்னை மன்னிச்சிடு. உன் புருஷன் எதுக்குமே கையால் ஆகாதவன். நீதான் பாவம், என்னால கஷ்டப்படுற. அண்ணே, என்னென்ன இதெல்லாம்? என் அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்க முடியல, என் பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா இருக்க முடியல, உனக்கும் ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியலம்மா. அதான் இனிமேல் குடிகாரனாவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிதா, அவனை உள்ள கூட்டிட்டு போ. வேணாம்மா, நானே போயிடுவோம்மா. என்னங்க புடிங்க நீ. என்னங்க மெதுவா பார்த்து வாங்க. பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க ரொம்பவே நல்லவங்க. எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும். கிருஷ்ணாவே என்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் பண்றப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனால தாங்க முடியாத பாரத்தை அவன் தலைமையில ஏத்தி விட்டுட்டேன். அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இல்லைன்னா என் புள்ள இந்த தப்பை செய்ய நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். கிருஷ்ணா மாமா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க நடந்துப்பாங்க. என்னாச்சு பவி, இவ்வளவு வேகமா வர? கிருஷ்ணா மாமா இருக்காங்கல்ல, அவங்களும் உங்கள மாதிரியே குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, பாட்டி அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க மாமா. சரி விடு, அதெல்லாம் தானா சரியாயிடும். அது எப்படி தானாவே சரியாகும்? நாம தானே அதை சரி பண்ணணும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது பவி. சீ, நீங்க ஒரு வேஸ்ட் மாமா. என்ன நீ என்ன பொசுக்குன்னு வேஸ்ட்னு சொல்லிட்ட? நீங்க என்னமோ பெரிய காலேஜ்லாம் படிச்சிருக்கீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. ஆனா இந்த சின்ன விஷயத்தை கூட சரி பண்ண உங்களுக்கு தோண மாட்டேங்குதே. அப்ப காலேஜ்ல நீங்க என்னதான் படிச்சீங்க? அம்மா பெரிய மனுஷி, நான் காலேஜ்ல படிச்சது MBA. அதை வச்சு பிசினஸ் தான் சரி பண்ண முடியும். வீட்டையே சரி பண்ண முடியலையா? நீங்க எப்படி பிசினஸ் சரி பண்ண போறீங்களா? சரி, நீ ஏதோ முடிவோட தான் வந்திருக்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? கிருஷ்ணா மாமாவையும் பாட்டியையும் திரும்பவும் சேர்த்து வைக்கணும். எங்க அக்கான்னு இந்த வீட்ல ஒண்ணு இருக்கு பாரு, அது இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. இதுல கூட ஜோதி வேற இருக்கா. அப்ப அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டா? என்னது? ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள்
எல்லாரையும் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு பாட்டியும் மாமாவையும் சேர்த்து வச்சிடலான்னு சொல்றேன். அப்போ நீ ஃபர்ஸ்ட் முரளியும் ஜோதியும் வெளியே அனுப்பிடு. நான் அங்க குட்டீஸ்களை டீல் பண்ணிக்கிறேன். என்னது நானா? எனக்கு தான் பொய் சொல்ல வராதே. அது உன்னோட பிரச்சனை. நீ தானே சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுற. அப்ப நீ தான் முரளி கிட்ட பேசணும். சரி ஓகே, ஏதாவது பண்றேன். ம். ஹாய் சித்தப்பா. ஹாய் பாப்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே? சித்திய கூட்டிட்டு வெளில போலாம்ல? ஏமா, நான் ஒரு நாள் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பீச்ல புதுசா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களாம் சித்தப்பா. பீச் எல்லாம் போருமா? சரி அப்ப சினிமா பார்க்க போங்க. பாக்குற மாதிரி ஒரு படமும் இல்லையே. அப்ப கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அவ ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவா. அது வரைக்கும் நான் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். ஆமா, நீ என்ன எங்களை வெளியில அனுப்புறதுலே குறியா இருக்க? எங்களை அனுப்பிட்டு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, என்னமோ தப்பா இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொன்னா நானே ஹெல்ப் பண்ணுவேன். இல்லனா இங்கிருந்து நகர மாட்டேன், பாத்துக்கோ. சரி, உண்மைய சொல்றேன். பாட்டியையும் கிருஷ்ணா மாமாவையும் சேர்த்து வைக்கலாம் தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு என் பொண்டாட்டி வீட்ல இருக்க கூடாது, அதானே? எப்படி சித்தப்பா? என் பொண்டாட்டி இங்க இருந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? இத நேரா நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. சரி, வேற யாரெல்லாம் உன் டீம்? நானும் வேணு மாமாவும். மாமா குட்டீஸ் எல்லாரையும் அனுப்பி வைக்க போயிருக்காரு. அப்படியா? வா போவோம். ஹாய் குட்டீஸ். இங்க பாருங்க, இங்க வீட்லயே விளையாடிட்டு இருக்கிறதுக்கு புதுசா ஸ்பைடர்மேன் படம் வந்திருக்கான். அத போய் பார்க்க வேண்டியதானே? அப்பா கிட்ட கேட்டேன், டிக்கெட்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? தியேட்டர் மேனேஜர் என் ஃப்ரெண்டு தான். நான் வேணும்னா டிக்கெட் ரெடி பண்ணி தரவா? அப்போ உடனே போலாம்பா. ஒரு நிமிஷம். நீங்க எப்படிலாம் எங்ககிட்ட பாசமா பேசினதே இல்லையே. எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? சம்திங் ராங்கா இருக்கு. நீங்க ஏதோ எங்களை ஏமாத்த பாக்குறீங்க. அவ்வளோதான். எப்படி நம்ம ப்ராடக்ட்? என் பொண்ணும் என்ன மாதிரியே செம்ம ஷார்ப் இல்ல? ஓகே, சொல்லுங்க மாமா. அது 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 ஒண்ணு இல்ல. உங்க அம்மாவையும் ஜோதியையும் வெளியில அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்? அது ஒரு பெரிய பிளான். அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா அவங்கள கெட் அவுட் பண்ணணும். நீங்க ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு டிக்கெட். டீலா நோ டீலா? சாரி மாமா, நாங்க அப்படி செய்ய மாட்டோம். உங்களுக்கு பவிதான க்ளோஸ். இந்த கேம் எல்லாம் அவகிட்டே விளையாடிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த விக்கெட்டும் காலி. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என் பொண்ணை சமாளிக்கிறதுனா சாதாரண விஷயமா என்ன? ரொம்ப ஈஸி சித்தப்பா. இப்ப நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. டிடி, ஏன் இப்படிலாம் பேசுற? மாமா, நீங்க எதுக்கு இவங்க கிட்ட கெஞ்சுறீங்க? என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்கெல்லாம் வேஸ்ட். அத்தையும் சித்தியும் அனுப்புறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். அது என்னால மட்டும்தான் முடியும். ஏய், என்ன ரொம்ப பேசுற? நாங்க நினைச்சாலும் அதை செய்ய முடியும். முடியும்னா செஞ்சு காட்டுங்க. காட்டிட்டா நீங்க தான் கெத்துன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு கண்டிஷன். என்ன? அர்ஜுனியும் சேர்த்து அனுப்பி காட்டுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லே இல்லையே. பவி, கேப்ல ஸ்கோர் பண்றியேம்மா. ஏய் வாங்கப்பா, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம். பவி, பயங்கரமா ட்விஸ்ட் பண்றியே.
ஆமா இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? தானா வருது சித்தப்பா. ம், ஓ உனக்கும் பிளான் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதை விடுங்க. அம்மா இப்ப போறாங்களே, ம். சொன்ன மாதிரி 2 பேரையும் அனுப்பிடுவாங்களா? சித்தப்பா ஆ? ஏத்தி விட்டுருக்கல, ஏதாவது ஒண்ணு நடக்கும், பாப்போம். ம். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அர்ஜுன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஏரியால சந்தோஷ் ஸ்டோர் இருக்குல்ல, அங்க ஆஃபர்ல டாய்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களாம். ஒரு டாய் வாங்கினா இன்னொரு டாய் ஃப்ரீயா. பவர் ரேஞ்சர்ஸ்ல இருந்து ரிமோட் கார் வரைக்கும் எல்லாமே இருக்காம். பென்டன் வாட்ச் கூட இருக்காம். அப்படியா? அது மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கான ட்ரெஸ் கூட ஆஃபர்ல போட்டிருக்காங்களாம். லேடிஸ் சாரி எல்லாம் 1 வாங்க 3 ஃப்ரீயா. லக்கி வினருக்கெல்லாம் கோல்டு காயின் கொடுத்தாங்களாம். என்னது, ஒரு சாரி வாங்கினா 3 சாரி ஃப்ரீயா? கோல்ட் காயினும் தராங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபரா. நல்ல ஆஃபரா இருக்கு ஜோதி, போய் வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போயிடலாம் அண்ணி, இல்லைன்னா கூட்டம் அதிகமாயிடும். ம். அர்ஜுன், எங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் இருக்கு, நீயே கூட போய் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? அதுக்கு என்ன, மொத்தமா எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுறேன். டோன்ட் வரி. சூப்பர் அர்ஜுன். சரி வா, பாய். பாய். வாங்க வாங்க வாங்க. ஏ ஜோதி, 3 சாரியா, எல்லா கலர்லயும் ஒன்னு எடுத்துடணும். ம். அப்பா 3 குட்டீஸும் கலக்கிட்டாங்கல்ல? ஆமா. அதுக்கு தானே ஏத்தி விட்டது. ஆ. பவி, என்ன சொன்ன மாதிரி அனுப்பி காட்டிட்டோமா? இப்போ ஒத்துக்கிறியா நாங்க கெத்துன்னு? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? இல்ல, சும்மா உங்களெல்லாம் ஏத்தி விட்டு பார்த்தேன், கரெக்டா பண்ணிட்டீங்க. ஓ, அப்போ இதான் உங்க பிளானா? பிளானு இது இல்ல. உங்க அப்பாவையும் பாட்டியையும் சேர்த்து வைக்கிறதா எங்களோட பிளான். என்ன நீங்களும் எங்க டீம் ஆயிடுறீங்களா? நல்லது தானே பண்றீங்க, ஆகிடுவோம். ஆனா நீங்களும் இவ கூட சேர்ந்து டீம் ஆயிட்டு எங்கெல்லாம் ஏமாத்திட்டீங்களா? அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? பாப்பா, நான் உன் அப்பாடா. உன் அம்மா கிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்துறாதராமா. அவ ஜாகி ஜான் படத்துல வர மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி அடிப்பா என்ன. அதுக்கு நீங்க எங்களை ஹெவியா கவனிக்கணும். இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு அப்புறமா வரேன். ரைட்டு. சரி பவி, இப்ப அடுத்து என்ன? நெக்ஸ்ட் கிருஷ்ணா மாமாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ம். அது எனக்கே தெரியுமே. அப்பாவுக்கு வெஜிடபிள் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அத வச்சு என்ன பண்ண போற? பாட்டிய சமைக்க சொல்ல போறேன். யாருக்குன்னு? எனக்குன்னு தான். சூப்பர். அங்கேயும் போய் பேச தெரியாம மாட்டிக்கிறதுக்கா? ஆமால, அதுவும் கரெக்ட் தான். அப்ப நாங்க கேக்குறோம், நீ கூட மட்டும் இல்ல, நாங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா போய் சொல்லுவோம். எங்க அப்பாவை எவ்வளோ ஈஸியா ஏமாத்திருக்கோம் தெரியுமா? இவ வேற கூட்டத்துல மானத்தை வாங்குறாளே. முரளி, ஆ, புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கப்பா. அட அதை விடுங்க. நல்லதுக்கு போய் சொல்லான்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என் பசங்க அதை ஃபாலோ பண்றாங்க. சரி வாங்க, உடனே நம்ம போலாம். அப்பா, கேட்ச். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? எங்களுக்கு பயங்கரமா பசிக்குது. ஏன் சரிதாவும் ஜோதியும் எதுவும் செய்யல? அவங்க எங்கேயோ வெளில போயிட்டாங்க. அப்போ வேலைக்காரமா இல்ல? அவங்களும் லீவா. என்னது, எதுவும் செஞ்சு வைக்காம போயிருக்காங்க? பாட்டி, நீங்களே செஞ்சுட்டாங்க பாட்டி. சரி,
என்ன வேணும் உங்களுக்கு? வெஜிடபிள் ரைஸ். என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கேக்குறீங்க? இல்ல பாட்டி, தனித்தனியா கேட்டா உங்களுக்கு தானே பாட்டி கஷ்டம். சரி வாங்க, செஞ்சு தரேன். வாங்க வாங்க வாங்க. என்னத்த குழந்தைங்க கேட்டதும் கிச்சன் பக்கம் வந்துட்டீங்க? நீங்க சமைச்சு நாங்க பார்த்ததே இல்ல. நீங்க யாரும் கேட்கல, நானும் செய்யல. அவங்க கேட்டாங்க, நான் செய்யறேன். எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு, என் பசங்களுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு. ஆனா நான் சமைச்சு நீங்க சாப்பிடணும்னு யாருமே ஆசைப்படலையே. அப்படி இல்லத்த, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவுமே கேட்கல. புரியுதுப்பா. ஆனா மரியாதைங்கிற பேர்ல எல்லாருமே என்னை விட்டு தூரமா போயிட்டீங்களே தவிர யாருமே நெருங்கி வர நினைக்கலையே. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே அத்த, இனிமே பாருங்க, சுடுதண்ணி வேணும்னா கூட உங்ககிட்ட தான் கேட்பேன். அப்பா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? விடுடிடி, நீ தாராளமா கேளுப்பா. நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல போறேன். மினிட்ஸ் சாப்பாடு ரெடி ஆயிடும். சரியா? ஓகே. சரி. அப்பா, சாப்பிட வாங்கப்பா. எனக்கு வேணாம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. அப்பா, பாட்டி ஏதோ ஸ்பெஷலா உங்களுக்காக சமைச்சிருக்காங்கப்பா, வாங்கப்பா. எனக்கு வேணாம்மா, விடு. வாங்கப்பா, வாங்க. வாங்கப்பா வாங்க. மாமா உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். பாட்டி, இன்னைக்கு நீங்க தான் எங்க எல்லாருக்கும் பரிமாறணும். சரிம்மா. இதானே உங்களுக்கு பிடிக்கும், அதான் பாட்டி செஞ்சிருக்காங்க ஸ்பெஷலா.
சாப்பிடுப்பா. சாப்பிடு கிருஷ்ணா. இல்லம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம தாம்மா தப்பு பண்ணிட்டேன். ஏற்கனவே இதெல்லாம் பேசியாச்சுல்ல, விடு கிருஷ்ணா. அம்மா எதுவும் நினைச்சுக்கல. இல்லம்மா, இனிமே பேசாதன்னு நீங்க சொன்னப்பதான் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது. என்கிட்ட பேசாம இருந்துடாதீங்கம்மா. நீ என் புள்ளடா கிருஷ்ணா. நீ தப்பு செஞ்சா நான் கோவப்படுவேன், கண்டிப்பேன். அதுக்காக உன்னை கைவிட்ட மாட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது சமைச்சிருக்கேன், நீ முதல்ல சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடு கிருஷ்ணா. இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா. மாத்தி மாத்தி சொல்றதுக்கு நீங்களே ஊட்டி விட்டுக்கலாமே. மாமா என்ன சின்ன குழந்தையா? ஏன்? என் பையன் எனக்கு குழந்தைதான். அவனுக்கு நான் ஊட்டி விட்டா என்ன? அம்மா, ஒரு நிமிஷமா, இதோ வந்துடுறேம்மா. இந்தாங்கம்மா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்காக வாங்கினம்மா, ஆனா கொடுக்க முடியலம்மா. இந்தாங்கம்மா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆச்சு. கிருஷ்ணா, ரொம்ப நல்லா இருக்குடா. அத்த, இப்ப உங்களுக்கு பிடிக்கலனாலுமே பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லுவீங்க? இல்லப்பா, நிஜமாவே எனக்கு பிடிச்ச கலர் தான். ஆனா மாம்ச, கல்லுக்குள்ள ஈரங்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இருந்திருக்கீங்க. நீ வேற சும்மா இருப்பா. அருமை. எங்களை வெளியே அனுப்பிட்டு மொத்த குடும்பமும் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் சரிதா, பேசாதீங்க. அப்படி என்ன இந்த வீட்ல நாங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம்? சரிதா, சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாட்டா பண்ணிட்டாங்க, விடுமா. சரி, நீங்களும் வாங்க, உட்காந்து சாப்பிடலாம். இன்னும் வேண்டாம் மாமா. நாங்க இல்லாம தானே இவ்வளவும் நடந்திருக்கு. இப்ப மட்டும் நாங்க எதுக்கு? ஏய் டிடி, எங்க கிட்டே போய் சொல்றியா? இன்னைக்கு யாருமே ரூம்குள்ள வந்து படுக்க கூடாது, வெளியவே தூங்குங்க. ஜோதி, நானுமா? நீங்களும் தான். நீங்களும் தானே கூட்டு கலவாணி. வெளியவே படுங்க. வாங்க நீ. நீ உங்க அம்மா செம்ம கடுப்புல போறா. நீ ஏதாவது சொல்லி சமாளி. ஏன் நீங்க போறது? நான் போனா சமாதி கட்டிடுவா. நீ ஏன் போமா, என் செல்லம் இல்ல. சரி சரி போறேன்.
டேய் அர்ஜுன், நீயாவது உட்காந்து சாப்பிட்றா? அம்மாவே சாப்பிடல, எனக்கு எதுக்கு? உனக்கு இருக்கு. டேய் அர்ஜுன், அவங்கள விடுங்கம்மா, நாளைக்கு சரியாயிடுவாங்க. அப்போ இன்னைக்கு நாங்க எல்லாரும் வெளியே தான் படுக்கணுமா? எதுக்கு வெளியே படுக்கணும்? அதான் மாடி இருக்குல்ல. எப்படி இன்னைக்கு எல்லாரும் ஜாலியா ஒண்ணா தூங்கலாம். ஓகே. பாட்டி, எங்க எல்லாருக்காகவும் நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? அப்பதான் எங்க எல்லாருக்கும் தூக்கம் வரும். பாட்டெல்லாம் எனக்கு வராது, விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் தூங்குங்க, நானும் வரேன். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ஒரு வாட்டி பாட்டி பாட்டு பாடுங்க ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்காக ஏன், பாட்டு என்ன? பாடுங்க. மா நீங்க பாடுங்கம்மா. நீங்க பாடி ரொம்ப நாளாச்சுமா. எங்க சின்ன வயசுல அடிக்கடி பாட்டு பாடுவீங்க, பாடுங்கம்மா. அந்த சிட்டுக்குருவி பாட்டு பாடுவீங்களே, அதை பாடுங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பாடுங்க பாட்டி. சரி, பாடுறேன். ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ, தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ, மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்சடக்கி முத்தமிட்டே, நிழலு பட்டா நோகும் வந்து நிலவடங்க முத்தமிட்டே, தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசை அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆராரோ. ஏய், என்ன ஜோதி இது? ஒரே கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அதானே, எல்லாரையும் வெளியே படுக்க வச்சாதான் புத்தி வரும்னு பார்த்தா அதை வச்சா என்ஜாய் பண்றாங்க. இதெல்லாம் அவ கொடுத்த ஐடியாமா. முதல்ல அவளை ஒரு வழி பண்ணணும். அவளை விடுங்க, முதல்ல இவங்கள என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பேசாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாம். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. வாங்க நீ. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ, தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ, மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்சடக்கி முத்தமிட்டே, நிழலு பட்டா நோகும் வந்து நிலவடங்க முத்தமிட்டே, தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசை அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே. என்ன, போதுமா? தூங்குங்க. ஏங்க, இது என்ன வீடா இல்ல சபாவா? ராத்திரி தூங்க விடாம கச்சேரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தானே யாரையும் உள்ள வந்து படுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்குன்னு பாட்டு பாடவா சொன்னோம்? முதல்ல எந்திரிச்சு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய், எந்திரிச்சு வாங்க.
ஏங்க உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? எழுந்துருங்க. எந்திரிங்க. ஹேய் எழுந்துரு. அம்மா வேணாம்மா வேணாம்மா. வா போ. எழுந்துருங்க. போ. வாங்க போங்க. என்னக்கா? வாடா வா. இல்ல வாங்க அப்புறம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம், அது பொறுக்காதே உங்களுக்கு. வீடு வேணும். அவங்க இல்லாம இதெல்லாம் நடந்துருச்சேன்னு ஒரு கோவத்துல பண்றாங்க. பாவம் விடு. ஆனா இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என் பேர பசங்களோட சேர்ந்து இருக்கிறது மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. இதெல்லாம் உன் பிளான் தானே? ஆமா, நீங்க ரொம்பவே சோகமா இருந்தீங்க. நான் அதை மாத்தணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பவி பண்ண விஷயங்களை பார்க்கும்போது சரிதாவும் ஜோதியும் இத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க நாளைக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுங்க. நாங்க காலையிலேயே வந்துடுறோம். சரி பவி, இங்க வா. என்ன பாட்டி? நாளைக்கு நீயும் நானும் கோவிலுக்கு போறோம். எதுக்கு பாட்டி? ஒரு முக்கியமான பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதுக்குதான். ஓ, சாமிக்கு பூஜையா? உனக்கு தான். என்ன சொல்றீங்க பாட்டி? ஒரு நிமிஷம் என் கூட வா. வா. என்ன பெட்டி இது? சொல்றேன், வா. இது எல்லாமே உன்னோடதுதான். என்னோடதா? ஆமா, இந்த நகையெல்லாம் ரொம்ப பாரம்பரியமானது. நம்ம ஊரு ஜமீன்தார் வம்சத்துல பரம்பரையா பாதுகாத்து வந்தது. ஜமீன்தார் வம்சத்துல ஒரு கஷ்டம் வந்தப்போ இந்த நகை எல்லாத்தையும் இதே பாரம்பரியத்தோட பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக யார்கிட்டயாவது விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம கிட்ட வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நம்மளும் நல்ல வசதியா இருந்ததுனால நானும் இந்த நகை எல்லாத்தையும் காசை கொடுத்து வாங்கிட்டேன். இந்த நகை எல்லாத்தையும் உன் அம்மாவுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியாமலேயே போயிடுச்சு. இப்போ இந்த நகை எல்லாத்தையும் உனக்கு போட்டு விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? என்னையும் கிருஷ்ணாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. இந்த வீட்ல உள்ள எல்லாரையும் நீ ஒண்ணு சேர்த்தல்ல, அதான். உன்னால இந்த வீட்டோட கஷ்டம் எல்லாம் மாறும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு பவி. அந்த நம்பிக்கை எனக்கு தந்த உனக்கு நான் ஏதாவது தரணும்ல. அதுவும் இல்லாம நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த நகைகள்லாம் பாதுகாப்பு கவசம் மாதிரி உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி. சரி, அதை விட நாளைக்கு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு உனக்கு இந்த நகையை போடலான்னு இருக்கேன். காலையில முதல் வேலையா நாம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி பாட்டி. ஓ, இவளுக்கு நகை வேற போடுவீங்களா? என்ன நீ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அத்தை என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பவித்ராவுக்கு நகை போட போறாங்களாம். அதுக்கு கோவில் போறதா நேத்து நைட்டு பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டதுல இருந்து செம கடுப்புல இருக்கேன். என்ன என்ன நகை? யாருக்கு தெரியும்?
செயினும் வளையலும் போடுவாங்க போல இருக்கு. அது என்ன அவளுக்கு மட்டும் அவ்வளவு செல்லம் கொடுக்கறாங்கன்னு தெரியல. சித்தி, என்ன இந்த துணியெல்லாம் துவைக்கணும். அதுக்கு? வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு தரீங்களா? என்னது வாஷிங் மிஷினா? கரண்ட் பில் யாரு நீயா கட்டுற? பாட்டி துணியும் இதுல இருக்கு சித்தி. ஏய், யார் துணியும் இப்ப துவைக்க முடியாது. மிஷின் ரிப்பேர், கையிலே துவைச்சுக்கோ போ. என்ன சந்தேகமா பாக்குற? நாங்க என்ன நல்லா ஓடுற வாஷிங் மிஷினை ரிப்பேர் நான் சொன்னோம்? சொன்னாலும் சொல்லுவீங்க. என்னது? ஒன்னும் இல்ல சித்தி, நான் கையிலேயே துவைச்சுக்கிறேன்னு சொன்னேன். பெரிய ராஜா வீட்டு வாரிசு மாதிரி என்ன சட்டம் பேசுது பாத்தீங்களா நீ? அதை விடு. முதல்ல இந்த கோவிலுக்கு போய் நகை போடுறத தடுக்கணும். அதுக்கு ஏதாவது செய்யணும் ஜோதி. பவி, நீ எதுக்கு துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு இருக்க? வாஷிங் மிஷின் ரிப்பேரா? ரிப்பேருங்கிறது சரி, சரியானதுக்கு அப்புறம் துவைக்க வேண்டியதானே? பரவாயில்ல பாட்டி, நான் கையிலேயே நல்லா துவைப்பேன். அதுக்கு எதுக்குமா என் புடவையை சேர்த்து துவைக்கிற? விடு, அப்புறம் பாத்துக்கலாம். உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல, நான் ஆரம்பிச்சிட்டேன்ல, முடிச்சிடுறேன் பாட்டி. சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி பண்ணு, ஆனா சீக்கிரம் முடிச்சிடு. கோயிலுக்கு போனோம்ல. சரி பாட்டி. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆவறேன். நீயும் இந்த துணியை துவைச்சிட்டு ரெடி ஆயிடு. சரி பாட்டி. பூஜையை தடுக்கிறது எப்படின்னு தானே கேட்டீங்க? அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் வாங்க. ஏய், என்ன ஜோதி பண்ண போற? அம்மா குளிச்சா தானே கோயிலுக்கு போக முடியும். ஆமா. தண்ணி இருந்தா தானே குளிக்க முடியும். ஆமா. தண்ணியே வரலனா அம்மா எப்படி குளிப்பாங்க? எப்படி கோயிலுக்கு போவாங்க? உன் ஐடியா சின்ன புள்ளத்தனமா இருக்கு. ஐடியா எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் முக்கியம். நீங்க அமைதியா இருங்க. என்ன பாட்டி, நானே துணியெல்லாம் துவைச்சிட்டேன், நீங்க இன்னும் குளிக்காம இருக்கீங்க? உள்ள தண்ணியே வரல பவி. நான் துவைக்கிறப்ப தண்ணி வந்துச்சு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இரு, நானே போய் பார்த்து சொல்றேன், இரு. ஜோதி, வா வா. ஜோதி, என்னாச்சுமா? ஏன் வீட்ல தண்ணி வரல? ஒன்னதாமா கேட்டேன். பைப் கனெக்ஷன் ரிப்பேர் போல, பிளம்பரை வர சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரம் பவி துணி துவைச்சிட்டு இருந்தா அப்பெல்லாம் தண்ணி வந்தது, திடீர்னு எப்படி ரிப்பேர் ஆகும்? எங்களுக்கு எப்படி அத்த தெரியும்? பிளம்பர் வந்து பார்த்தாதானே என்ன ஏதுன்னு தெரியும். அவ்வளவு அவசரம்னா தலையில தண்ணி தெளிச்சிட்டு போக வேண்டியதுதான். என்னது? இல்ல, பைப் ரிப்பேர் பார்த்ததும் குளிச்சுக்கலாமேன்னு சொன்னேன். ஜோதி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பூஜை கேன்சல். வணக்கம்மா, பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க எப்ப வரீங்க? வந்துடுவேங்க. நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். சரிங்கம்மா. என்ன இது? ஒரு நல்ல காரியத்துக்காக போலான்னு நினைக்கிறப்போ இப்படி நடக்குதே. பாட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தண்ணி வர வைக்கிறேன். அதான் பைப் ரிப்பேர்னு சொல்றாங்களே. நான் சரி பண்றேன் பாட்டி, நீங்க தைரியமா இருங்க.
நில்லு. அதான் தண்ணி வரலல்ல, அப்புறம் எங்கடி பக்கெட்டோட போற? வரலன்னு சொன்னா எதுவுமே வராது. நாம தான் வர வைக்கணும் சித்தி. ஆமா, இவ பெரிய வர்ண பகவான் மழை பெய்ய வச்சு அப்படியே தண்ணி வர வைக்க போறா. இதுக்கு எதுக்கு பகவான்லாம்? கையில ஒரு பக்கெட், மண்டையில கொஞ்சம் பிரெயின் இருந்தா போதாதா? புரியலையே. வெயிட் பண்ணி பாருங்க, புரியும். அண்ணி, அவ சொல்றத பார்த்தா ஏதோ பிளான் பண்ணிட்டா போலே. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஜோதி. வா போய் பார்க்கலாம். குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்தன் உலகம் நீதானே, எந்தன் இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஏ ஹே 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 எப்படி பாட்டி, பைப் ரிப்பேர் ஆனாலும் இந்த பவி தண்ணி கொண்டு வந்துட்டா பாத்தீங்களா? சமத்து என் செல்லம். பாட்டி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நீயும் ரெடி ஆயிடலாம், சரியா? அண்ணி, ஒரு பக்கெட்டை வச்சு நம்ம பிளானுக்கே ஆப்ப வச்சுட்டாலே. எப்படி சொன்ன மாதிரியே தண்ணிய வர வச்சனா? அதுக்கு தான் பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் சித்தி. உங்களுக்கும் தண்ணி வரலன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் ஒரு பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துக்கோங்க. அதான் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா தண்ணி இருக்கே. என்ன ஜோதி இவ? நம்ம இவ்ளோ செஞ்சோம், இவ கோயிலுக்கு போறத தடுக்க முடியலையே. சரியான ஆளுதாண்டி இவ. சரி விடுங்க அண்ணி, 1/2 பவுன்ல ஒரு செயின் போட போறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை விட பெருசா ஏதாவது ஒரு விஷயம் மாட்டோம்ல, அப்புறம் ஒரு வழி பண்ணிப்போம். வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்கம்மா. கொண்டு வாப்பா. சரிங்கம்மா. பவி, நீ எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கணும், சரியா? மாட்டேன். மாட்டியா? ஆமா. அதென்ன, நான் மட்டும் நல்லா இருக்கணும்? நாம எல்லாருமே நல்லா இருக்கணும்ல பாட்டி. நீங்க, நானு, வேணு மாமா, அப்புறம் கிருஷ்ணா மாமா, அத்தை, சித்தி, அப்புறம் நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்க போறேன். என் தங்கம். சரி, வேண்டிக்கோ. இப்ப எதுக்கு சார் கோயிலுக்கு வந்திருக்கோம்?
ஏண்டா நான் உன் பாஸ் தானே, இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? வர வர நீங்க என்ன பண்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதுல இதை எங்க தெரிஞ்சுக்கிறது? காயத்ரி மேடம் கிட்ட பழகுனதுல இருந்தே ஆளே மாறிட்டீங்க. கரெக்ட். இப்ப கூட மேடத்துக்காக தான் வந்திருக்கேன். ஓ, மேடம் ரொம்ப நாளாவே இந்த ரமாதேவி பிசினஸ் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ண வந்திருக்கோம். கொடுக்குற தெய்வத்துக்கிட்டேயே ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு உதவி கேட்டு வந்திருக்கேன்னு தானே பாக்குற. உன் மைண்ட் வாஷை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ண. சரிங்க சார். என்னடா எல்லாம் ரெடியா? லேட் ஆகுமா சார்? ஏன்? வேற ஏதோ பெரிய பூஜை நடந்துகிட்டு இருக்கான். யாரோ ஒரு அம்மா அவங்க பேத்திக்கு நகை போடுறாங்களாம், அதனால டயம் ஆகுன்றாங்க. டே அப்படி என்னடா, சர்க்குண பண்ற பூஜையோட பெரிய பூஜை. வா போய் பார்க்கலாம். சரிங்க சார். ஓம் கனகாம்பிகையே போற்றி, ஓம் கதிரொளி சுடரே போற்றி, ஓம் ஓம்கார சுந்தரியே போற்றி, ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஆனந்தவல்லியே போற்றி, ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் மாலாள சுந்தரியே போற்றி, ஓம் அமுத நாயகியே போற்றி, ஓம் அருள் வளர்த்த அம்மையே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே திருவடிகள் சரணம், செல்வம் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. என்ன ரத்னோசர் நம்பர்ல இருந்து கால் வருது? ஆச்சரியமா இருக்கே. அத்தை தான் ஏதாவது சொல்லியிருக்கணும். அட்டென்ட் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க சார். ஏமா எங்க இருக்கீங்க? வீட்ல. இங்க உங்க அம்மா பவித்ராவுக்கு நகையெல்லாம் போட்டு பூஜை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியும் சார், நாங்களும் தடுக்க பார்த்தோம், முடியல. விடுங்க சார். என்ன அரை பவுன்ல செயின் போட போறாங்க, அதுக்காகலாம் அவ்வளவு தூரம் வர முடியாது. பெட்டு நிறைய நகையை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு என்னமோ அது பெரிய விஷயமா தெரியுது. உடனே கிளம்பி வாங்க. என்ன நீ? நம்ம ஒண்ணு நினைச்சா அங்க வேற ஒண்ணு நடக்குது. முதல்ல வாங்க நீ, நம்ம போவோம். இரு ஜோதி, இதுக்கு நாம மட்டும் போனா சரி வராது. பின்ன வேற யாரு போறது? சொல்றேன் வா. ஓம் ஆனந்தமாய் எந்தன் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் வந்த சரணமான சரணாத விந்தம் தவள நிற காணும் மாத அடங்கம் என்கிறான் முடிக்கண்ணியதே. ஓம் அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சதுமா. உங்க பேத்திக்கு நகையை போட்டு விடுங்க. சரிங்க. சகல வளமும் நம்பிக்கை ஆதிசக்தி. நிறுத்துங்க. என்னத்த நடந்துட்டு இருக்கீங்க? சரிதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல என்னமா பொறுமையா இருக்கிறது? சின்னதா ஒரு செயின் போடுவீங்கன்னு நினைச்சா இப்படி பெட்டி நிறைய நகையோட வந்து நிக்கிறீங்க. முதல்ல இது எங்க இருந்து வந்துச்சுமா? இதெல்லாம் உங்க அக்காவுக்காக வச்சிருந்த நகைமா. ஓ, அப்ப இவ்ளோ நாளா இது ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? அப்படி இல்லம்மா. பின்ன எப்படிமா இவ்ளோ நகை நம்ம வீட்லயே இருந்திருக்கு? ஒரு நாள் கூட இத பத்தி நீங்க வாயை திறக்கவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடி போனவ ஒரு நாள் திரும்ப வருவா, அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஏன், நானும் உங்க பொண்ணு தானே, எனக்கு போடணும்னு உங்களுக்கு தோணலையா? அது சம்பிரதாயம், அதான் போடல. சரி, ஜோதிக்கு தான் போடல. இதோ இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட வாரிசுங்க தானே. எங்க இருந்தோ வந்த இவளுக்கு போடுறதுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு புரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாதீங்க.
இந்த வீட்ல பிறந்த எல்லா பிள்ளைங்களையும் நான் ஒரே மாதிரியா தான் பாக்குறேன். ஆனா இத பவித்ராவுக்கு போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்னத்த காரணம்? இது எல்லாமே ஜமீன் கிட்ட இருந்து வாங்கின பாரம்பரிய நகைங்க. இத வீட்ல பிறந்த மூத்த பொண்ணு வாரிசுக்கு தான் போடணும். அதனாலதான் இப்ப பவானி அவ இல்லைன்னதும் பவித்ராக்கு போட்டு விடுறேன். இதை தாண்டி டிடிக்கும் அர்ச்சனாவுக்கும் நிறைய செய்யணும்னு மனசுல வச்சிருக்கேன். ஆமாத்த, கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஆனா எதுவும் செஞ்சிடாதீங்க. எங்க தலையில தான் இடிச்ச வாயின்னு எழுதி இருக்குல்ல. என்ன இப்படி பேசுறாங்க? சரிதா, இது நம்ம வீடு இல்ல, கோவில். இங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சரிம்மா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஆனா இப்படி ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அதை எங்க கிட்ட சொல்லிட்டுலாம் செஞ்சிருக்கணும். சொல்லாம எதுக்கு இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணீங்க? தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு தான் சொல்லல. தப்புதான். போதுமா? இப்பவும் நீங்க இங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான். பூஜை முடிஞ்சிடுச்சு. நகைய பவிக்கு போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். நாங்க இவ்ளோ தூரம் பேசியும் நீங்க இவளுக்கு நகை போடுறதுல உறுதியா இருக்கீங்க இல்ல? இதுல பவித்ராக்கு உரிமை இருக்கு, அதனால செய்யறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அவ அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய நகை தானே. பாரதியோ பவானியோ இருந்திருந்தா கூட நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்குன்னு வேற யாருமே இல்ல. அதனாலதான் இந்த நகையை அவளுக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன். பவித்ராவும் நம்ம வீட்டு குழந்தை தானே, அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நகைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை நம்ம குடும்பம் காப்பாத்துங்கிற நம்பிக்கையில தான் இதை நமக்கு வித்தாங்க. அதனாலதான் சொல்றேன், இத பவித்ராவுக்கு போடுறதுதான் சரி. டிடிக்கும் அர்ச்சனாவுக்கும் நான் வேற ஏதாவது செய்யறேன். சரித்த, நீங்க இந்த நகைய இவளுக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் பேசுறீங்க. போடுங்க, தாராளமா போடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். அதுக்கு சம்மதம்னா நீங்க இவளுக்கு என்ன நகை வேணாலும் போட்டு அழகு பாருங்க. புரியல? இதை தாண்டி இவளுக்குன்னு நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. இவளுக்கு சொத்து பத்துன்னு எதுவுமே கொடுக்க கூடாது. கரெக்ட் அண்ணி. நம்ம பிள்ளைங்களை விட இவ என்ன அவ்வளோ பெருசா அவ போயிட்டா. இங்க பாருங்கம்மா, இவளுக்குன்னு இனிமே நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா இந்த நகைய போடுங்க. இல்லனா எல்லாத்தையும் உருக்கி எங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து போடுங்க. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். சொன்னா பத்தாதத்த. பின்ன வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணா நம்புவீங்களா? பண்ணுங்க, அப்புறம் நம்புறோம். ஐயா, கற்பூரம் ஏத்துங்க. போதுமாம்மா? இப்ப நம்புறீங்களா? வாக்கு கொடுத்துட்டீங்க அத்தை. நாளைக்கு மாத்தி பேசக்கூடாது. சரிதா, நீ பேசிட்டு இருக்கிறது ரமா கிட்ட ஞாபகம் இருக்குல்ல? அண்ணி, அதான் சொல்லிட்டாங்கல்ல, இனிமே நமக்கு என்னங்க வேலை? வாங்க போலாம். ஜோதி இருமா.
பூஜை முடியட்டும். யாருக்கோ பண்ற பூஜையில நாங்க ஏன் இருக்கணும்? வாங்க போலாம். பாட்டி, சித்தியும் அத்தையும் உங்க மேல கோவப்படுறாங்கல்ல. எனக்கு நகைலாம் வேணாம் பாட்டி, இத அவங்களுக்கே கொடுத்துருங்க. சேச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது சாமிக்கு பூஜை பண்ண நகை. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவாங்க. நீ கையை காட்டு. சூப்பரா இருக்கு. சரி, சாமி கும்பிடு. பவி, அங்க போகாத. என்ன நீ யோசிச்சுட்டே இருக்கீங்க? எல்லாம் கோவில்ல நடந்த விஷயத்த பத்தி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யற அத்தை, இன்னைக்கு பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த பவித்ரா அத்தையோட மனசை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருப்பா. அண்ணி, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க அண்ணி. என்னது? என்னதா? அந்த பவித்ராக்குன்னு ஒரு சொத்தும் போக கூடாதுன்னு அம்மாக்கு ஒரு செக் வச்சிங்க பாருங்க. நானே அதை எதிர்பார்க்கல. அதை எப்படி ஜோதி நான் விட்டு கொடுக்க முடியும்? எங்கிருந்தோ வந்துட்டு இந்த வீட்டோட வாரிசுன்னு அவ உரிமை கொண்டாடுறதே எனக்கு பிடிக்கல. இதுல சொத்தெல்லாம் கொடுத்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்கு அண்ணி. என்ன பயம்? சொத்து பணம் எல்லாத்தையும் தாண்டி அவதான் இந்த வீட்டோட வாரிசுங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு அம்மா செஞ்சது. இந்த குடும்பத்தை அவதான் ஆள போறாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாம இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை ஆள போறது நம்மளாவும் நம்ம பசங்களாவும் மட்டும்தான் இருக்க முடியும். சரியா? இந்த பவித்ராவெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு பயப்படாத. ம்? வாங்க கிருஷ்ணா சார், வாங்க உட்காருங்க. என்னடா இவ திடீர்னு இவ்ளோ மரியாதை கொடுத்து பொழிஞ்சு தள்ளுறாளேன்னு பாக்குறியா? எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. ஐயோ, ரமாவுக்கு நெருக்கமானவரு, உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவங்கள எதுக்கு பாக்குற கிருஷ்ணா? உனக்கே நீ செஞ்சது தப்புன்னு தெரியல? இதான் மேடம் இந்த ஆம்பளைங்களோட வீக்னஸே. அம்மா பாசன்னா அப்படியே விழுந்துருவாங்க. அது வந்து சித்தி, காரணம் மட்டும் சொல்லாத கிருஷ்ணா, எனக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏங்க, அக்கா உங்க எல்லாருடைய நல்லதுக்காகவும் தானே பார்த்து பார்த்து பண்றாங்க. நல்லா கேளு மஞ்சு, அப்பவாது இவருக்கு உரைக்கட்டும். நேத்து நாங்க மட்டும் அங்க இருந்திருக்கணும்.
நடந்ததே வேறையா இருந்திருக்கும். அதான் அந்த பவித்ரா ரொம்ப சாமர்த்தியமா நம்மள அனுப்பி வச்சிட்டாளே. முதல்ல அவளை உதைக்கணும். இங்க பாரு கிருஷ்ணா, இவங்க எல்லாருக்குமே அந்த கம்பெனியை வித்துட்டு வர காசுல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்குல்ல? அப்படின்னா நான் என்ன சொல்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. புரியுதா? நீங்க தாராளமா ரமா கிட்ட போய் நிக்கலாம். இதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. இல்லை சித்தி, இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் சித்தி. ஏற்கனவே செக் மேட்ரு சொதப்பிருச்சு. அடுத்து வேற ஏதாவது செஞ்சு ரமாவை லாக் பண்ணணும். இல்லனா நான் நினைச்சதும் நடக்காது, நீங்க எதிர்பார்த்ததும் கிடைக்காது. ஆமா சித்தி, நாளாக நாளாக அந்த பவித்ராக்கு வீட்ல இருக்க முக்கியத்துவம் ரொம்ப பெருசாகிட்டே போகுது. அம்மா என்னடானா பவானிக்காக வச்சிருந்ததுன்னு சொல்லி அவளுக்கு நகை போட்டு அழகு பாக்குறாங்க. போதாததுக்கு என் தம்பி வேற அவங்க பக்கம் சேர்ந்துட்டு ஆடுறான். அத நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். வேணுக்கு பவித்ராவுக்கு செட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சப்பவே வேணு திரும்ப பழைய மாதிரியே ஆயிடுவானோன்னு நான் நினைச்சேன். நினைச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா அவன் திரும்ப கம்பெனி விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு இப்போ என்னத்த பண்றது? வேணுவை சமாளிக்கணும்னா அவனுக்கு நம்பிக்கை தர பவித்ராவை அங்க இருந்து அனுப்பணும். அவளை பேசாம ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க. ரமாவை குழப்புங்க. இப்போதைக்கு அது போதும். போங்க. அத்தை, சொல்லுப்பா வேணும். நான் திரும்ப கம்பெனிக்கு வரலான்னு இருக்கேன் அத்தை. உட்காருப்பா. என்னப்பா திடீர்னு? கம்பெனி விஷயம்லாம் தப்பா போயிட்டு இருக்கு அத்தை. அன்னைக்கு நான் போய் பேங்க்ல செக்கை நிறுத்தலைன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அத்தை. நீங்களும் முன்ன மாதிரி இப்போ கம்பெனி நிர்வாகத்தில் தலையிடுறது இல்லை, கிருஷ்ணா மாமாவும் கரெக்டாக பண்ணுறது இல்லை. இதுக்கு மேலே நானும் ஒதுங்கி இருக்கிறது கம்பெனிக்கு நல்லா இருக்காதுன்னு தோணுது அத்தை. இப்ப நீ பேசுறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா வேணும்? நீ எப்போ மாறுவ, எப்போ கம்பெனி பொறுப்பெல்லாம் பார்த்துப்பேன்னு நான் நினைக்காத நாளே இல்லை. இந்த நஷ்டத்துல போன கம்பெனியை திரும்ப சரி பண்ணணும்னா உன்னால மட்டும்தான் வேணும் முடியும். அதுக்கு தான் சில ஐடியாஸ் வச்சிருக்கேன் அத்தை. இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா நாம இழந்த இடத்த திரும்பவும் அடையலாம் அத்தை. நீங்க என்ன சொல்றீங்க? இது சாத்தியமா வேணும்? சில இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப் கிடைச்சா கண்டிப்பா பண்ணிடலாம் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நான் அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசுறேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்க அத்தை. பாத்தியா பவி, வேணும் செம்ம டேலண்ட்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நிரூபிச்சிட்டான் பாரு. அப்ப எனக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. உனக்கா? ஆமா, நானும் உங்கள மாதிரி பிசினஸ் கத்துக்கிட்டா உங்க கூட ஹெல்ப்பா இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பல. ஓ, மேடத்துக்கு அந்த ஆசை வேற இருக்கா? ஆமா மாமா. நானும் நல்லா படிச்சு பாட்டி மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். நீங்க பிசினஸ் மேன் ஆக முடியாது, பிசினஸ் உமன் தான் ஆக முடியும். சரி, ஆயிடுறேன். அப்புறம் என்னத்த, கம்பெனியை பார்த்துக்க அடுத்த ஜெனரேஷன் ரெடி ஆயிருச்சு. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இனி 100 வருஷத்துக்கு தேவி மசாலா பேரு நிலைச்சு நிக்கும். நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டது இதுதான் வேணும். நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒருத்தி நானாத்தான் இருப்பேன். கண்டிப்பா நடக்கும் அத்தை. நாங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி காட்டுறோம்.
என்ன பவி, நடத்தி காட்டிடலாமா? கண்டிப்பா. என்ன 2 பேரும் உலகமே இடிஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? இன்னும் அது ஒண்ணு தாங்க நடக்கணும். அதை தவிர இந்த வீட்ல வேற எல்லாமே நடக்குது. என்ன ஆச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லு. சரி, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். ஜோதிமா, நீ சொல்லு. வேணு மாமா இருக்கார்ல, அவர் கம்பெனி டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறத பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சதுல இருந்து தான் நானும் அண்ணியும் இப்படி இருக்கோம். பரவாயில்லையே, வேணு இவ்வளவு நாள் வெட்டியா இருந்தான், இப்போ இந்த அளவுக்கு பொறுப்பு வந்துருச்சு அவனுக்கு. ஏங்க நீங்க வேற ஏங்க கடுப்ப கிளப்புறீங்க? இந்த ஒண்ணு இல்லாத கம்பெனி வித்துட்டு காசை வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது போதாதுன்னு அந்த குட்டி பிசாசு வேற எனக்கும் பிசினஸ கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நிக்குது. போற போக்க பார்த்தா அதுதான் இந்த வீட்டுக்கு வாரிசா வந்து நிக்கும் போல. ஆமா அண்ணன், ஏற்கனவே செக் விஷயத்துல அம்மா என்னமோ அவதான் இந்த வீட்டோட வாரிசுங்கிற மாதிரி பேசினாங்க. இப்ப இது வேற. சரி விடுங்க. அப்படி கேட்டா பவித்ரா இந்த வீட்டு வாரிசு ஆயிடுவாளா? சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு போங்க. போய் வேலை இருந்தா போய் பாருங்க. இவர் வேற சீரியஸ்னஸ் புரியாம பேசிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் தாண்டி அவ இந்த வீட்டுக்கு வாரிசு ஆயிட்டா அவ்வளவுதான். எனக்கும் அந்த பயம்தான். நீ பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? இந்த காயின்ல டாஸ் போட்டு பார்க்கலாம். தலை விழுந்தா அவதான் இந்த வீட்டோட வாரிசு, பூ விழுந்தா அப்படி எதுவும் நடக்காது. எப்படி? சரி, அப்போ நீயே காசை சுண்டி போடு. காசு ஓடுதுடி, அதுலதான் இந்த குடும்பத்தோட தலையெழுத்து இருக்கு. வா வா. ஐயோ, இதுங்களை திருத்தவே முடியாது. எப்படின்னா போங்க. என்னாச்சு சித்தி? காசு கீழே விழுந்துருச்சா? இந்தாங்க. இந்தாங்க சித்தி. தலை விழுந்தா அவதான் இந்த வீட்டோட வாரிசு. காசெல்லாம் அப்படி கீழே போடக்கூடாது. இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏய், என்ன ஜோதி, தலை விழுந்து ஏன் தலையில மண்ணை வாரி போட்டுருச்சு இந்த காசு? ஆமா அண்ணி, அப்ப பவித்ரா தான் இந்த வீட்டு வாரிசா? நான் வேணா இன்னொரு தடவை போடட்டுமா? அம்மா தாயே, ஒண்ணு வேணா ஆளை விடு, நீயும் ஐடியாவும். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதை பத்தின்னு சொல்றதுக்கு முன்னாடி யார பத்தின்னு முதல்ல சொல்லிடு ஜோதி. நீ பேச போறது பவிய பத்தி தானா? தயவு செஞ்சு இப்ப வேணாம், விட்டுற. இல்லம்மா, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். என்ன சொல்லு? பவித்ரா இந்த வீட்ல சும்மாவே தான் இருக்கா. அவளை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாம்ல. என்ன திடீர்னு அவ மேல அக்கறை? ஆமாத்த, அவ வீட்ல இருக்கிறதுனாலதான் தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வருது. அதுக்கு பேசாம அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறலாம். ஆமாம்மா, இங்க இருக்கிற ஸ்கூல்ஸை விட எவ்வளோ நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பவித்ராவை நம்ம சேர்த்து விட்டா அவளுக்கும் ஈஸியா செட் ஆயிரும்ல. மொத்தத்துல அவ இங்க இருக்க கூடாது, அதானே? இங்க பாருங்க, நகை போடுறப்ப அவளுக்கு இதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேனா இல்லையா?
அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு எதுக்கு சொல்றீங்க? அவ நல்லதுக்கு தாம்மா சொல்றோம். பவித்ராக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியாதா?